நாம் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். கம்பெனியோ இல்லை நைட் டைமில் வெளியே எங்கேயாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு ரிட்டன் வரோமோ, ஒரு 12-12:30 மணிக்கு நம்ம ஏரியாவை ரீச் பண்ணும்போது நம்ம மனசுக்குள்ளே நம்மளை அறியாமலே சில இல்யூஷன்லாம் கிளம்ப ஆரம்பிக்குங்க. யாரோ ஒருத்தர் நமக்கு பின்னாடி நம்ம கூடயே நடந்து வர மாதிரியான ஒரு உணர்வு வரும். ஏரியா ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாமே சம்மந்தமே இல்லாமல் கத்திக்கிட்டு இருக்கோம். சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு கத்தணும்? கரெக்டாக நம்ம வரும்போது, நம்ம தூரமாக வரும்போது அதுங்க அமைதியாக தானே அந்த இடத்துல படுத்துருந்துச்சுங்க. இப்போ நம்ம கிட்டக்க வரும்போது மட்டும் ஏன் இதுங்க பயங்கரமாக அழுகணும்? அதாவது அந்த ஹவுலிங் சவுண்ட்லாம் விட்டுட்டு நமக்கு பின்னாடி பார்த்து குலைக்கிறது. பைக்கில் வந்துட்டு இருந்தோன்னா நமக்கு பின்னாடி யாருமே உட்காந்துருக்க மாட்டாங்க, நம்ம மட்டும் சிங்கிளாக தான் வந்துட்டுருப்போம். ஆனால் அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாமே நமக்கு பின்னாடி யாரோ ஒருத்தரை பார்த்து குலைக்கும். அதே மாதிரி தான் காரில் நீங்கள் வரும்போது நிறைய பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். மேபி நானுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். சில ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் காருக்கு பின்னாடியோ பைக் பின்னாடியோ ஒரு கட்டத்துக்கு மேலே ஓடி வந்துட்டு அப்படியே நின்றும். அதுங்களுக்கு டைம் பாஸ், அது வேறு ரகம். ஆனால் அதுவே நமக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிற மாதிரியான உணர்வு நமக்கே வரும் இதுங்க குலைக்கிறத பார்த்து. அடுத்த நாள் காலையில் நம்ம குடும்பத்தில் இருக்கிற யாராச்சும் ஒருத்தர்கிட்ட போய் நமக்கு நடந்த அந்த அமானுஷத்தை ஷேர் பண்ணுவோம். அவங்களுமே நம்மக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அன்டைமில் வேலைக்கு போயிட்டு ரிட்டன் வர இல்லையா, அன்டைமில் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வர இல்லையா, அதனால தான் உனக்கு ஏதோ ஒரு காற்று கருப்பு அடிச்சிருக்குது, அதை பார்த்து தான் இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் குலைக்குது, உனக்குமே ஃபீல் ஆகுது, அதனால் நீ அடுத்த தடவை அன்டைமில் வீட்டுக்கு வராதன்னு சொல்லுவாங்க. அடுத்த நாளில் இருந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு அன்டைமில் போயிட்டு ரிட்டன் வரதை தவிர்த்துருவோம். அது போக கம்பெனிக்கு வேலைக்கு போனால் கூட திரும்ப வீட்டுக்கு அந்த டைமில் வராமல் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோ இல்லை ஃப்ரெண்டு வீட்டுக்கு யாருக்காச்சும் போயிட்டு விடிய காலையில் ஒரு 4-4:30 இந்த மாதிரிலாம் வீட்டுக்கு வருவோம். இந்த மாதிரி என்னோடய சர்க்கிள்லேயே நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கே இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நார்மலாக இப்படி ஒரு வேலைக்கோ இல்லை ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கோ போயிட்டு ரிட்டன் வர நமக்கே இப்படி இருக்குதுன்னா, ஹாஸ்பிட்டலில் மார்ச்சுரியில் வேலை பார்க்குற அங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்களாம் 24/7 அந்த புணங்களோடையே, இறந்து போன அந்த பாடிஸோடையே தன்னோட வாழ்க்கையை கழிச்சிட்ருப்பாங்க. அங்கே இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதா இருக்கட்டும், ஃப்ரீசர் ரூமில் இந்த ஃப்ரீசர் பாக்ஸ் ரூம் சொல்லுவாங்க. நிறைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இறந்து போன பாடிஸ் எல்லாம் அந்த பாக்ஸ்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. இந்த பாக்ஸ்குள்ளே வச்சுருந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கோ இல்லை ஒரு மெடிக்கல் செக்கப்புக்கோ இல்லை எதுனா ஒரு விஷயத்துக்கு ஃபஸ்ட்டு அந்த ரூம்குள்ளே போயிட்டு அந்த பாடியை தூக்கிட்டு வர்றது யாருன்னா அந்த மார்ச்சுரியில் வேலை பார்க்குறவங்க தான். அவங்களுக்கு ஒரு அமானுஷ்யம் நடக்காமையாக இருந்திருக்கும். எவ்வளவோ பணங்களை பார்த்துருக்குறாங்க, எவ்வளவோ அமானுஷ்யங்களை அவங்க கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க. இது சம்மந்தமாக நீங்கள் ஏகப்பட்ட இன்டர்வியூஸை நிறைய நியூஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். யூடியூப்பில் போய் நீங்கள் நார்மலாக சர்ச் பண்ணாலே இல்லை கூகுளில் போய் நார்மலாக சர்ச் பண்ணாலே ஏகப்பட்ட விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். அப்படி ஒருத்தர் தான் என்கிட்ட அவருக்கு நடந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் மார்ச்சுரி ரூம் பிளாக் சியில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை கேட்கும்போது எனக்கே அப்படியே ஒரு மாதிரி உடம்புலாம் புல்லரிச்சிருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின நண்பரோட பெயர் ரவி. இந்த ரவிங்கிறவர் சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாகவே ஒரு மார்ச்சுரியில் வேலை பார்த்துட்ருக்கிறாரு. ஜூனியராக இருக்கிறாரு. அங்கே ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க, சீனியர் ஜூனியர்லாம் இருப்பாங்க இல்லையா? அதில் இவர் ஒரு ஜூனியர். உங்கள் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் ஒரு படம் பார்த்துட்ருக்கீங்கன்னா அதில் ஒரு மார்ச்சுரி சீன் வந்துச்சுன்னா காக்கி கலர் சட்டை, காக்கி கலர் பேண்ட்டு போட்டு அங்கே 2 பேர் இருப்பாங்க. இந்த மார்ச்சுரியில் வேலை பார்க்குறவங்க 2 பேர் இருப்பாங்க. அவங்க தான் போஸ்ட்மார்ட்டத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. டாக்டருக்கு ஹெல்ப்பாகவும் இருப்பாங்க. அதாவது டாக்டர் வருவார், ஆனால் இவங்களுக்கு நிறைய வேலை இருக்குங்க. இந்த பாடியை அறுக்கிறதா இருக்கட்டும், பாடியை தைக்கிறதா இருக்கட்டும், பாடியோட அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு பீஸையும் துண்டு துண்டாக வெட்டி அது எப்படி இறந்தாங்க, இந்த உடல் எதனால் இறந்தது, அதாவது இறந்து போன ஒருத்தர் வராருன்னா மார்ச்சரிக்கு அவர் எதனால் இறந்தார், எப்போ இறந்தார், எப்படி இறந்தார், இது எல்லாத்தையுமே பார்த்து சொல்கிறதுல இவங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது.
அது போக இந்த பாடிஸ் எல்லாத்தையுமே சேஃப்டியாக ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ்குள்ளே வைக்கிறதா இருக்கட்டும், அங்கே அந்த பாடிஸ் எல்லாத்துக்கும் இன்சார்ஜாக இருக்கட்டும், இது எல்லாமே இவங்களோட பொறுப்பு தானாங்க. பொதுவாகவே இந்த ரவிங்கிறவருக்கு பேய்னா பயமாங்க. அவருக்கு சின்ன வயசில் ஒரு 7-8 வயசு இருக்குமா. அந்த டைமில் அவங்க ஊர் மல்லாங்கனருன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா சொன்னார். மல்லாங்கனரில் இவங்க கூட படித்ததில் ஒரு பையன் கிணத்துக்குள்ளே குதித்து இறந்துட்டானாங்க. அதாவது சூசைட் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு குதித்து இறக்கலை. இந்த குழந்தைங்களாம் சேர்ந்து சில இடத்துக்குலாம் போகாதீங்க போகாதீங்கன்னு என்ன தான் பெற்றவங்க சொன்னாலும் அந்த பேச்சை கேட்காம பசங்களாக சேர்ந்து எங்கேயாச்சும் கடலுக்கு போகிறது, கிணத்துக்கு போகிறது, அங்கே போயிட்டு குதிச்சுட்டு நீச்சலே தெரியாமல் கெத்துக்காக உள்ளே குதிச்சிட வேண்டியது. அப்புறமா அவங்கள காப்பாற்றவும் முடியாமல் அந்த பசங்க இறந்தும் போயிடுவாங்க. இந்த மாதிரி தயவு செஞ்சு யாருமே பண்ணாதீங்க, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதே மாதிரி தான் ரவியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சின்ன வயசுலேயே உள்ள குதிச்சு இறந்துடுறாரு. அவரை காப்பாற்ற முடியாம ரவி வந்து திணறி இருக்கிறாரு. ரவியும் அவர் மட்டும்தான் போயிருக்கிறாங்க வீட்டுக்கு தெரியாம. காப்பாத்துறது கூட அந்த இடத்துல யாருமே இல்லை. கடைசியா அவரோட ஃப்ரெண்டோட வாயிலேருந்து வந்த வார்த்தை எல்லாமே ரவி ரவி ரவி. என் ஃப்ரெண்டு என்னால தான் இறந்துட்டான், எனக்கு மட்டும் நீச்சல் தெரிஞ்சிருந்தா நான் அவனை காப்பாத்திருக்கலாம். சொல்ல போனா ரவி தான் அவரை கூட்டே வந்திருக்கிறார். அதாவது கிணத்தை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் கூட்டு வந்திருக்கிறார். அந்த பையன் ஒரு மாதிரி அவகாச்சல்ல குதிச்சுட்டான் உள்ள. அதுக்கு இவர் பொறுப்பாக மாட்டார். இருந்தாலும் இவர் தான் கூட்டு வந்தார் இல்லையா, அந்த குற்ற உணர்ச்சியே இவரை சும்மா விடலை. அந்த பையனோட பாடியை வெளியே எடுக்கும்போது இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. உடம்புலாம் ஒரு மாதிரி குளிர்காய்ச்சல் வந்து 2 நாள் ஸ்கூலுக்கு போகலை. தொடர்ந்து இவரோட கனவுல அவரோட நண்பர் இறந்து போனார் இல்லையா, அவர் வந்திருக்கிறார். வந்தது மட்டும் இல்லாமல் ஏன்டா என்னைய கொன்னுட்ட, என்னை ஏன்டா இப்படி விட்டுட்டேன்னு சொல்லிட்டு கேட்கும் போதெல்லாம் இவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஈரக்குலையெல்லாம் நடுங்குமாங்க. நைட்டு தூக்கத்துல இருந்து பதறி அடிச்சு எந்திரிப்பாராம். எங்கெங்கேயோ கூட்டு போய் மந்திரிச்சுலாம் விட்டு கூட்டு வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே இவருக்கு அது வியாதியாவே மாறி இருக்குது. எங்க பார்த்தாலும் அவரோட ஃப்ரெண்டு நிக்கிற மாதிரியே இருக்குமா. இவருக்கு கல்யாணமாகி ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா தான் நார்மல் ஸ்டேஜுக்கே வந்திருக்கிறார். கல்யாணம் ஆகுற வரைக்குமே அவரோட ஃப்ரெண்டு இவரோட இமேஜினேஷன்ல இவரோட கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருந்தாராம் அவரோட ஃப்ரெண்டு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அவர் வேற ஒரு ஜாப்ல தான் இருந்திருக்கிறார். அங்க வேற யாரோ ஒருத்தர் பண்ண தப்புக்கு ரவி மேல பழி விழுக போய் இவரை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அந்த பழி இவரை எங்கேயுமே வேலைக்கு சேர விடல அவர் சம்பந்தப்பட்ட தொழில்ல. இப்போ ரவியோட அப்பா, அவருக்கு வயசாயிடுச்சு. வயசானதுக்கு அப்புறமா அவரோட ஜாப் வந்து பையனுக்கு வந்து ஈஸியா வாங்கி கொடுக்கலாமா. அப்பேற்பட்ட ஜாப் தான் மார்ச்சரியில அவங்க அப்பா வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறார். ஒரு ஹாஸ்பிட்டல்ல, சென்னையில இருக்கிற ஒரு மெயினான ஹாஸ்பிட்டல்ல மார்ச்சரியில வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறார் அவங்க அப்பா. கிட்டத்தட்ட 10-15 வருஷத்துக்கு மேலேயே வேலை பார்த்துட்டு இருக்கிறார் அவங்க அப்பா. இப்போ அந்த ஜாப்பை தன்னோட பையனுக்கு வாங்கி கொடுக்குறாரு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ரவியோட வைஃப் வேற மாசமா இருக்கிற காரணத்தினால ரவியோட அப்பா கஷ்டப்பட்டு அவருக்கு இந்த ஜாப்பை வாங்கி கொடுக்குறாரு. போன முத நாளே வாமிட் எடுத்திருக்கிறாரு. மார்ச்சரிக்குள்ள போயிட்டு செட் ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட 10-15 நாள் ஆகுமா. சிலருக்குலாம் 1 வருஷம் ஆகுமா அங்கே வேலை பார்க்கறதுக்கு. நம்மலாம் பார்க்குறோம் அவங்களெல்லாம், என்னடா இதெல்லாம் ஒரு வேலையா, அப்புறம் அந்த வெட்டியா வேலைன்னு சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் பார்த்தா சிலருக்கு ஏளனமாக தெரியும். ஆனால் அந்த தொழிலோட கஷ்டம் என்னங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ரவி இதெல்லாம் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாரு பர்சனலாக. பட் அவரோட வாழ்க்கையில் நடந்த அமானுஷ்யத்தை மட்டும் இன்னைக்கு நம்ம கதையாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த மாதிரி மார்ச்சரியில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே குடிக்கிறதுங்கிறது சகஜமான ஒரு விஷயம், காமனான ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க பண்ணுற தொழில் அந்த மாதிரி. அந்த பாடிஸ்க்கு நடுவில் அவங்க உள்ள வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் இந்த கொமட்டாமல் அவங்களோட கண்ட்ரோல்லையும் இருக்கணும், அதே நேரத்தில் வேலையும் பார்க்கணுங்கும் போது குடிக்கிறது வழக்கம் தாங்க. போன ஒரு 2 மாசத்திலேயே குடிக்க ஆரம்பிக்கிறாரு. குடிச்சிட்டு தான் உள்ளேயே போவாராம். ஃபர்ஸ்ட் டைமா அவர் குடிச்சிட்டு உள்ள போகும்போது அங்கேயே வாமிட் பண்ணியிருக்கிறாரு. அதாவது இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு அட்டாப்சி, ஐ மீன் ஒரு போஸ்ட்மார்ட்டம்க்கு வந்து வந்த பாடியை இவர் கூட இருந்து பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அங்கே இவர் எந்த வேலையுமே பார்க்கல, எக்யூப்மெண்ட்டை எடுத்து கொடுக்கறது மட்டும்தான் இவரோட வேலையாக இருந்திருக்குது. ஏண்ட எடுத்த வேலையை மட்டும்தான் பார்க்கறதுக்கு இவரை கூப்பிட்டுருக்காங்க ஜூனியரா. அங்கே இவர் பண்ண வேலையின் காரணமாக ஒரு 2 நாள் வந்து டாக்டர் வந்து இவர் வர வேணாம்னு சொல்லியிருக்கிறார். இவருக்கு ஒரு மாதிரி ஒமட்டிக்கிட்டு வந்திருக்குது. அவங்க நடுவில் சென்டர் ஆஃப் த பாடியில் அறுக்கும்போது இவருக்கு அதை பார்த்தோன்னே ஒமட்டிக்கிட்டு வந்து அங்கேயே வாமிட் பண்ணிடுறாரு. இப்போ இவருக்கு இவங்க அப்பா சில விஷயங்கள்லாம் சொல்றாரு, இப்படிதான்ப்பா இருக்கும், சில விஷயங்கள்லாம் வந்து நீ தான் பார்த்து பக்குவமா நடந்துக்கணும், நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தனா உனக்கு இந்த வேலையும் வந்து நிரந்தரமா இருக்காது, அதனால நீ முடிவெடுத்துக்க, நான் வந்து உன்னை கம்பல் பண்ணல, நீ வந்து இங்கே தான் வேலை பார்க்கணும், நீ இதில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து உன்னை கட்டாயப்படுத்தவே மாட்டேன் எப்பவுமே, உனக்கு இது ஓகேனா போ, இல்லையா விட்டுருன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 2 டேஸுமே ரவியோட வைஃப் வந்து 4வது மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. இவருக்கு வேற வழி தெரில. ஓகே, வேறு இடத்துலலாம் வேலைக்கு ட்ரை பண்ணுறாரு, பெட்டி கடை மாதிரி ஒன்று போடலாமான்னு பார்க்குறாரு. அதுக்குமே இவங்ககிட்ட ஃபண்டு இல்லை, நிறைய செலவு இருக்குது, இன்னும் குழந்தை பிறக்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட செலவு இருக்குன்னு சொல்லிட்டு, வளகாப்பு அது இதுன்னு சொல்லிட்டு வேணாம் நம்ம இந்த தொழிலுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவர் இந்த தொழிலையும் கற்றுக்கிறாருங்க. ஒரு 3 மாதம் போகுது. அவங்களோட வைஃபுக்கு 7வது மாதம்
வளகாப்பு வைக்கிறாங்க. இந்த டைம்ல வளகாப்பை முடிச்ச கையோட கொஞ்ச நேரம் கூட அவங்க ஒய்ஃபோட டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ரவியோட அம்மாவை ரவியோட ஒய்ஃபை பார்த்துக்கிட்டு வீட்லயே இருக்க சொல்லி விட்டுட்டு ரவி கிளம்பி அங்க போயிருக்கிறார், வேலை விஷயமா போயிருக்கிறார். நைட் ஷிஃப்ட். நைட்ல இங்க இந்த மாதிரி ஒரு மார்ச்சரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு ரூம் இருக்குமாங்க, ஃப்ரீசர் பாக்ஸ் ரூம் சொல்லிட்டு ஒரு ரூம் இருக்குமா சி பிளாக்ல. இந்த சி பிளாக்ல இருக்கிற ஃப்ரீசர் ரூமுக்கு இவர் தான் இன்சார்ஜ். ஐ மீன் இவருக்கு சீனியர் ஒருத்தர் இருப்பார். 2017 ஜூலை மாசம் 6ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்குதுங்க. ரவி அவரோட வேலைக்கு அன்னைக்கு லேட்டா தாங்க வந்திருக்கிறாரு. மிட் நைட் 2:15 வந்திருக்கிறாரு. இவர் வரும்போதே அவரோட சீனியர் அட்டெண்டன்ட் இருப்பார் இல்லையா, அவரு நல்லா குடிச்சிட்டு சம போதையில உட்கார்ந்துருக்கிறாரு. இவருக்கு அவரை பார்த்தோன்னே, ஏன்னா நான் வரதுக்குள்ளேயுமே நீ பாட்டு குடிச்சிட்டு இருக்கிற, எதனா ஒர்க் இருக்குதான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாண்டா இன்னைக்கு வந்து நிறைய ஒரு 2-3 பாடிஸ் எல்லாம் வந்திருக்குது, அது எல்லாத்தையுமே சில வேலைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட வேலையை பத்தி பேசிட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாரு அங்கனக்குள்ள. ஐ மீன் போதையில நிலத்தடுமாறி அங்கனக்குள்ள சரிஞ்சிட்டாராம், அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாராம், தூங்க ஆரம்பிச்சிட்டாராம். இவர் எவ்வளவோ எழுப்பி பார்த்திருக்கிறாரு, அவர் எந்திரிக்கிற மாதிரி இல்ல. இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூம் மாதிரி இருக்குமா, அந்த ரூம்ல தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இப்போன்னு பார்த்து சரியான இடி. இவருக்கு ஒரு மாதிரி பயம் வருது. அங்கே இருந்த அந்த பாட்டில் இருக்கு இல்லையா, அவர் குடிச்சிட்டு வச்சதுல ஒரு கால்வாசி இருந்திருக்குது, அதை எடுத்து குடிச்சிருக்கிறார். இவரை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப கம்மியான அளவு தான் இவர் எடுத்துக்கிட்ட ஆல்கஹால். குடிச்சிட்டு இருக்கும் போதே கரண்ட் கட் ஆயிடுது. கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா இந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ல இருக்கிற பாடிஸ் எல்லாமே ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் அந்த ஃப்ரீசர்ல அந்த கூலிங் எல்லாம் தாங்குமா. பவர் பேக்கப்க்கு ஜென்ரேட்டர் வச்சிருப்பாங்களாம். இந்த ஜென்ரேட்டர் ரூமுக்கு போயிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணியும் ஜென்ரேட்டர் ரிப்பேர். இவரால் ஜென்ரேட்டர் வந்து ஆன் பண்ண முடியல. இப்போ ரவிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆயிடுது. 20 நிமிஷமா அந்த ஜென்ரேட்டர் கூட போராடி ஒண்ணுமே வேலைக்கு ஆகலங்கும் போது அங்க இருக்கிற நர்ஸுக்கு ஃபோன் பண்றாரு. இத்தனைக்கு லேண்ட்லைன்ல இருந்து தான் கூப்பிடுறாரு. இவங்க ரூம்ல இருந்து அங்க உள்ள மெயினான ரூமுக்கு ஒரு லைன் போகும் இல்லையா, அதுல கூப்பிடும்போது அவங்களுக்கு லைன் போகல, கட் ஆகுது. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மழை வேற அதிகமா பெஞ்சிட்டு இருக்கிறனால இவரை போய் எழுப்புறாரு சீனியர். அவரு நல்ல மட்டை, அவர் எந்திரிக்கவே இல்லை. சரி ஃப்ரீசர் ரூமுக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துடலாம், ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடலாம், வேற வழியே கிடையாதுன்னு சொல்லிட்டு உள்ள போயிருக்கிறாருங்க. இவர் அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் ரூம்குள்ள போகும்போது டைம் 2:45. ஒரு மாதிரி மயான அமைதி, குளிர்ச்சியா இருக்குதுங்க. ரொம்ப ஃப்ரீஸா இல்லாம ஓரளவுக்கு மீடியம் குளிர்ல அந்த ரூம் இருக்குது டெம்பரேச்சர்ல. இவர் உள்ள போகும்போது அந்த மெயின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஃபோன் டார்ச் லைட் வெளிச்சத்துல தான் உள்ள போறாரு. ரவி மட்டும்தான் போறாரு. ஒரு மாதிரி கும்மிருட்டா இருக்கு, மயான அமைதியா இருக்கு. ஒவ்வொரு பாக்ஸையா ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. கீழே இருக்கிற ஒரு 4 பாக்ஸை மட்டும் ஒவ்வொரு பாக்ஸாக ஒரு 3 பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதில் ஓரளவுக்கு டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போது இந்த 3வது பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையனோட பாடி, அந்த பையனுக்கு ஒரு 8 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரவிக்கு பழைய ஞாபகங்கள் வர ஆரம்பிக்குது. அவரோட ஃப்ரெண்டோட முகம் அந்த உள்ள ஃப்ரீசர் பாக்ஸ்குள்ளே இருக்க பையனோட முகத்தில் தெரியுது. இத்தனைக்கும் அந்த பையன் முழிச்சிருந்துட்டு இவரோட பேரை சொல்லி ஏன்டா என்ன விட்டுட்டேங்கிற மாதிரி சொல்ல ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. ஃபோனை கீழே போட்டுட்டு கீழே விழுந்திருக்கிறாரு அந்த இடத்துலையே. இவரோட ஃபோனு அந்த பாடி இருக்கு இல்லையா, அந்த பையனோட பாடி அந்த பாக்ஸ்குள்ளே விழுந்திருக்குது உள்ள ஃபோன். இவர் கீழே விழுந்திருக்கிறார். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் மறுபடியும் அந்த பழைய நிலைமைக்கு வராரு. இவர் எங்கே இருக்கோங்கிறத உணர்றாரு. டக்குன்னு அந்த ஃபோனை எடுத்து பார்க்கும்போது தான் அந்த பையனோட முகம் இவரோட ஃப்ரெண்டோட முகம் இல்லை. இவருக்கு தான் ஒரு மாதிரி கற்பனையில தோணி இருக்குது. இப்போ அந்த பாக்ஸை மூடலான்னு சொல்லிட்டு போகும்போது இப்படி ஒரு சத்தம் கேட்குது. அதே லைனில் இருக்கிற கடைசி பாக்ஸை யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணாங்கன்னா, அதுவும் மெதுவாக ஓப்பன் பண்ணாங்கன்னா இப்படி ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, இந்த சத்தம் அவருக்கு கேட்டிருக்கு. இப்போ தான் ரவிக்கு அந்த ஃப்ரீஸான ஒரு டெம்பரேச்சரில், மீடியமான ஒரு டெம்பரேச்சரில் கூட கூலிங்கான டெம்பரேச்சரில் வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த ரூம்குள்ளே இவர் மட்டும்தான் இருக்கிறாரு. இவரை தவிர்த்து மொத்தம் 16 பாடிஸ் இருக்குது, உள்ள இறந்து போனவங்களோட உடம்பு இருக்குது. லாஸ்ட் பாக்ஸ்குள்ளே பாடியே கிடையாது. ஆனால் இப்போ அந்த பாக்ஸ் ஓப்பனில் இருக்குது. இவர் மெதுவாக அந்த பாக்ஸ் கிட்ட போய் பார்க்குறாரு. போய் பார்த்தா ஒரு பொண்ணோட பாடி. அந்த பொண்ணு ஒரு மாதிரி உடம்புலாம் ஃப்ரீஸ் ஆகி போய் இறந்து போனால் எப்படி இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஃப்ரீஸ் பாக்ஸுக்குள்ளே வச்சாலே அந்த பாடி ஒரு மாதிரியாக தான் இருக்கும், ஒரு மாதிரி வெளிர் நிறமாக வெளுத்து போய் தான் இருக்கும். அந்த டைப்பில் ஒரு பாடி இருந்திருக்குது, ஒரு பொண்ணோட பாடி. ஒரு 26 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்குமாங்க அந்த பொண்ணுக்கு. இவருக்கு பார்த்ததுமே தூக்கி போட்டிருக்குது. ஏன்னா இவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி ஒரு பாடி இங்கே கிடையவே கிடையாது. ஒருவேளை
இவர் இன்னைக்கு வளகாப்பெல்லாம் முடிச்சுட்டு லேட்டாக வந்த காரணத்தினால இதுக்கு முன்னாடி இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட அந்த பாடி வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்காக தான் ஓப்பன் ஆகிருக்குது. ஒருவேளை எதனா ஒரு லூஸ் கனெக்ஷன்லையோ இல்லை சும்மா கூட ஓப்பன் ஆயிருக்கலாம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நினைப்பில் அதை மூடிடுறாரு. மூடிட்டு இந்த பக்கம் இவர் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தார் இல்லையா 3 பாக்ஸும், அந்த 3 பாக்ஸையும் போய் மூடிட்டு இருக்கிறார். இந்த 3 பாக்ஸையும் மூடிட்டு இருக்கும் போது மறுபடியும் இந்த சத்தம் கேட்டிருக்குது. இவருக்கு இப்ப கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருக்குதுங்க ரவிக்கு. பின்னாடி திரும்பி பார்த்தா, லைட் அடிச்சு பார்த்தா அந்த பாக்ஸ் ஓப்பன்ல இருக்குது. பயந்துகிட்டே, இவர் தான் இன்சார்ஜ், இவரோட சீனியர் வந்து மட்டை, இவரை தான் கேட்பாங்க எதனாலும், இவங்க 2 பேரும் தான் கேட்பாங்க, வேலை போயிடும். அதனாலேயே பயந்துக்கிட்டு மெதுவாக அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் கிட்ட போயிருக்கிறார். இந்த பாக்ஸ் கிட்டக்க போய் ரவி பார்த்தா உள்ள இருக்கிற பாடியே காணும், எம்டியா இருக்குதான் பாக்ஸ் அந்த ரூம்ல. இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. எனக்கு இப்போ கூட ஒரு மாதிரி உடம்புலாம் புல்லரிக்குதுங்க. ஒரு மாதிரி பயந்துட்டு அந்த பாக்ஸை மூடாம கொள்ளாம வேமா வெளியே ஓடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஓடி வந்தா இவர் கண்ணு முன்னாடியே மெயின் டோர் க்ளோஸ் ஆயிருக்குது. க்ளோஸ் ஆயிட்டா வெளியே இருந்து யாரா ஓபன் பண்ணாதான் ஓபன் ஆகுமா, உள்ள ரொம்ப கஷ்டமா அதை ஓபன் பண்றதுக்கு. ரொம்ப நேரமா அழுதுகிட்டு கத்தி ஒரு மாதிரி உடனே உடைச்சிருக்கிறாரு. இடி மின்னல் சத்தத்துக்கு வெளியே கேட்கலையா, இல்ல இவரோட சீனியர் இருந்தாலும் வந்து குடிச்சிட்டு மட்டையானனால இவரை கண்டுக்காம அவர் பாட்டு தூங்கிட்டு இருக்கிறாராங்கிறது இவருக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுதுங்க, நம்மளோட உயிர் போகுது, ஐ மீன் ரவியோட உயிர் அன்னைக்கு பிரிய போகுதுங்கிறது மட்டும் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இவருக்கு இந்த அளவுக்கு ஒரு பிபி ஏறினதே கிடையாதான். ஒரு மாதிரி ஹை ப்ரெஷர் ஆகிருக்கிறார், ரொம்ப ஒரு மாதிரி உச்சிக்கு ஏறி இருக்குது. இவரோட மைண்டில் ஓடுறது எல்லாமே இவர் ஒய்ஃப் வந்து மாசமாக இருக்கிறாங்க. இன்றைக்கி தான் வளகாப்பை முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு. இந்த குழந்தைக்காகவும் அவரோட ஒய்ஃபுக்காகமாச்சும் உயிரை வந்து கையில் பிடிச்சிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஒரு வைராக்கியத்தோடு இருந்திருக்கிறார். அப்படி மட்டும் நான் இல்லைன்னா அன்னைக்கே இறந்துருப்பேன் பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளோட தைரியம் தான் நம்மளோட உயிரை நம்மக்கிட்ட இருந்து பிரித்து கொண்டு போதா இல்லை வச்சிருக்க போதாங்கிறத நிர்ணயிக்கும். தைரியமாக இருந்தோன்னா நம்மளோட உயிர் நம்மக்கிட்ட தான் இருக்கும். அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த ரவி பிரதர் தான். இப்போது ரவிக்கு பேக் சைடில் ஒரு அழுகிற சத்தம் கேட்குதுங்க. ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கிற சத்தம் கேட்குது. நடுவில் ஒரு பாக்ஸ் மாதிரி பெருசாக வச்சுருப்பாங்களாம். அதில் தான் அந்த பாடியை தூக்கிட்டு வந்து வச்சு சில இன்ஸ்பெக்ஷன், அப்புறம் அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பாடியில் சில விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல ஒரு கட்டை மாதிரி ஒன்று போட்டு வச்சுருப்பாங்களாம். அதில் அந்த பொண்ணோட உடம்பு, அந்த பொண்ணோட பாடி அங்கே இருக்குதான். எப்படி அங்கே வந்திருக்கோம், அழுதுகிட்டு இருக்குதான். ஆனால் அந்த உடம்பு அசையவே இல்லை, கையோ காலோ தூக்கவே இல்லை, மண்டையும் ஆட்டவே இல்லை. பாக்ஸ்குள்ளே பார்த்த ஒரு பொண்ணோட பாடி அந்த டேபிள் மேலே எப்படி வந்துச்சுங்கிறதே இவருக்கு ஒரு மாதிரி அமானுஷ்யமாக தான் இருக்குது. இதுக்கு நடுவில் அதை அழுக வேற செஞ்சால் எப்படிங்க இருக்கும்? வேறு வழியே இல்லாமல் மெதுவாக பக்கத்தில் போய் பார்த்தா அந்த பொண்ணோட கண்ணு மட்டும் முழிச்சிருக்குதான். கண்ணு முழிச்சிருக்குதான், அழுகிற சத்தம் கேட்குதான். முதல்ல இவர் பார்த்தார் இல்லையா டார்ச் லைட் அடித்து, அப்போ அந்த பொண்ணோட கண்ணு மூடி தான் இருந்திருக்குது. இப்போது இவர் அழுக ஆரம்பிக்கிறாரு. நீ யாருன்னு எனக்கு தெரில, எனக்கு குழந்தை பிறக்க போது 7வது மாதம் என் பொண்டாட்டிக்கு வந்து இன்றைக்கி தான் வந்து நான் வளகாப்பு வச்சுட்டு வந்திருக்கிறேன், அதோட நான் என் வேலைக்கு வந்திருக்கிறேன், தயவு செஞ்சு என்னை ஒன்றும் பண்ணிடாத, எனக்கு வந்து என் உயிர் முக்கியமோ இல்லையோ என் குடும்பத்துக்கு என் உயிர் முக்கியம், ப்ளீஸ் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் அதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க பயத்தில். இப்போது அந்த பாடி பேச ஆரம்பிக்குதாங்க. கண்ணெல்லாம் சிமிட்டிக்கிட்டு படுத்தே தான் இருக்குதான். கை கால் உடம்புலாம் அசையவே இல்லை, வாய் மட்டும் அசைதான். கண்ணு அப்படியே இவரை பார்த்துக்கிட்டு இருக்குதான். ஒரு மாதிரி உறைஞ்சி போய் நின்றுக்கிறாரு மனுஷன். எனக்கு வந்து ரொம்ப கூலிங்காக இருக்குது, ப்ளீஸ் அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிடுறீங்களா, அந்த சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணிங்கன்னா நான் உயிரோடு இருந்திருப்பேன், அந்த சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணுறீங்களா, எனக்கு ரொம்ப குளிருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குதுங்க அந்த பாடி. இவருக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. ஆல்ரெடி கரண்ட் போய் இடமே ஷடவுனில் தான் இருக்குது. இப்போன்னு பார்த்து அந்த பாடி என்னடான்னா இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணு, எனக்கு வந்து குளிருது, ரொம்ப குளிராக இருக்குது அப்படின்னா இவருக்கு எப்படிங்க இருக்கும்? ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் அறியாமலே பயத்தில் அழுதுகிட்டே வேமா ஓடி வந்து அலறி அடிச்சுட்டு அந்த கதவை போட்டு உடனே உடச்சிருக்கிறாரு. அடுத்த ஒரு 2 நிமிஷமாகவே அந்த பாடி அழுதுகிட்டே இந்த ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருந்திருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் மயக்கம் போடுற ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜுக்கிட்ட வரும்போது கதவை யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. கதவும் ஓப்பன் ஆகுது. பார்த்தா அந்த சீனியர் அரை போதையில் வந்து, டேய் உள்ளே வந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற, உன்னை நான் அங்கே காணுன்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறேன், எனக்கு வச்சிருந்த பாதி சரக்கு நீயே குடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறார். ஓயா மெண்டலு, இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா, அங்கே பாருன்னு சொல்லி கையை காட்டினா அங்கே யாருமே இல்லை. இப்போ கரண்ட்டும் வந்துடுது. இவர் உள்ளே வந்ததுக்கப்புறமா கரண்ட்டும் வந்துடுது. அந்த டேபிளில் அந்த பொண்ணோட பாடி இல்லை. ரவிக்கு இன்னுமே பயமாக இருக்குது. இப்போ அவர்கிட்ட சொன்னாலும் நம்புவாரா நம்ப மாட்டாரான்னு தெரில. அதுக்கு மீறி அவர்கிட்ட பேசவும் விரும்பலை, ஏன்னா அவரே போதையில் இருக்கிறார்.
இருந்தாலும் பயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு பொண்ணோட உடம்பு உள்ளே இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா வெளியே வந்துச்சு, என்கிட்ட பேசுது, நீ போய் சுவிட்சை ஆஃப் பண்ணு, எனக்கு குளிருதுன்னு சொன்னால் இவர் சிரிச்சிருக்கிறார் சீனியர். என்னடா நான் குடிச்சிருக்கிறேன்னா நீ குடிச்சிருக்கியாடா, பாதி பாட்டில் குடித்ததுக்கே உனக்கு இவ்வளோ இதாகுதா, உன்னே மாதிரி எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குதேடா, இந்த மாதிரி எப்பட்றா எனக்கெலாம் தோணும் அப்படி இப்படின்னு சொல்லி கலாய்க்க, இவர் எனக்கு மனசு சரியில்லைன்னா எனக்கு பயமாக இருக்குது, நான் வீட்டுக்கு போயிடுறேன், என் பொண்டாட்டி வேறு அம்மா கூட தான் இருக்கிறா, இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது, நான் என் பொண்டாட்டி கூட போய் நான் இன்றைக்கி ஒரு நாள் தங்கிட்டு ஒரு 2 நாள் கழித்து நான் வரேன், லீவ் போட்டுறேன், நான் ஹாஸ்பிட்டலே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இவரோட ஃப்ரெண்டு இன்னொருத்தவர் அங்கே இருக்கிறவரையே ஃபோன் போட்டு அப்படி ஷிஃப்ட் மாற்றி விடலாமா, உடம்பு முடியலனாலோ இல்லை எமர்ஜென்சினாலோ அந்த மாதிரி மாற்றி விட்டுக்கலாமா. ஸோ ரவியோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு கால் பண்ணி அவரை இங்கே மாற்றி விட்டுட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. அவர் ஒய்ஃப் கிட்ட போய் ரவியோட ஒய்ஃப் கிட்டேயோ அவங்க அம்மா கிட்டேயோ ஹாஸ்பிட்டலில் நடந்த இந்த மார்ச்சரி ரூமில் ஃப்ரீசர் ரூமில் நடந்த விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணவே இல்லை. ஏன்னா அவங்க மாசமாக இருக்கிறாங்க, யாருமே பேனிக் ஆகக்கூடாதுங்கிற காரணத்தினால அதை விட்டுறாரு. ஏங்க லேட்டாக வந்தீங்கன்னு கேட்டால், இல்லைம்மா இந்த மாதிரி டாக்டர் தான், நீங்கள் போயிருங்க, இப்போ தானே வளகா போஸ்ட் வந்திருக்கேன், ஒரு 2 நாள் ஒய்ஃப் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருக்கான்னு சொல்லி பொய் சொல்லியிருக்கிறார். அடுத்த நாள் காலையில் இந்த சம்பவம் நடந்தது ஜூலை 6ஆம் தேதி 2017. இப்போது ஜூலை 7ஆம் தேதி காலையில் ஒரு 10 மணிக்கு நர்ஸ்கிட்டேருந்து இவருக்கு ஃபோன் வருது. ஏன்பா நேற்று நைட்டு நீ தானே அங்கே இருந்த, இல்லை நானும் இந்த மாதிரி மணியண்ணனும் இருந்தோம், இல்லை மணியண்ணன் வந்து நீ தான் அந்த பாக்ஸ் ரூமுக்குள்ளே இருந்ததாக சொன்னார். ஆமாம், என்னக்கா என்ன விஷயம்? இல்லைப்பா அந்த 8ஆம் நம்பர் பாக்ஸுக்குள்ளே இருந்த அந்த பொண்ணோட உடம்பு வெளியே இருந்துச்சு, நீ தூக்கி வெளியே வச்சியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. என்னக்கா சொல்கிறீங்க, நான் தூக்கி வெளியே வைக்கல, மணியண்ணன் லாஸ்ட்டாக வந்தப்போ கூட அந்த பாடி வந்து வெளியே இல்லை, உள்ளே தான் இருந்துச்சு, அவர் உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா, இல்லை அவர் எதனா வெளியே எடுத்து வச்சிருப்பாரா என்னன்னு தெரிலையேன்னு சொல்லி கேட்டால், மணியண்ணனுக்கு நைட்டு நடந்தது எதுவுமே ஞாபகத்தில் இல்லை, இவர் அந்த ரூமில் இருந்தது மட்டும்தான் அவருக்கு ஞாபகம் இருக்கே ஒழிய, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் போனதுக்கப்புறமா இவரோட ஃப்ரெண்டை மாற்றி விட்டார் இல்லையா இன்னொருத்தவரை, அவரும் மணியும் சேர்ந்து தான் வந்து பார்த்துருக்குறாங்க அந்த ரூமில் அந்த 8ஆம் நம்பர் பாக்ஸில் அந்த உடம்பு அந்த பொண்ணோட பாடி வெளியே இருந்திருக்குது. எதுக்கு வெளியே எடுத்த, ஏன் வெளியே எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு காரணம் கேட்குறாங்க. இதை போட்டு கொடுத்ததே இந்த மணியண்ணன் தான். ஒருவேளை இவரை பிடிக்காமல் அவர் போட்டு கொடுத்தாரா, இல்லை அங்கே வேறு எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்கான்னு இவருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கெலாம் நேரம் இல்லை. இப்போது நடந்ததை அந்த சிஸ்டர்கிட்ட சொல்கிறாரு. இந்த சிஸ்டருக்கும் இவங்களுக்கும் ஒரு நட்பு இருக்குது, ஒரு அக்கா தம்பிங்கிற ஒரு உறவு இருக்குது. அதனால் அந்த அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா எனக்கு புரியுது நீ வந்து உன்னோட ஒய்ஃப் கூட இருக்கிற, இல்லைக்கா நான் வந்து ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன், இந்த மாதிரி நேற்று நைட்டு நடந்தது எல்லா அமானுஷத்தையும் ஒன்று விடாமல் அவங்கக்கிட்ட சொல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்க தான் செய்யும், நான் பார்த்த வரைக்குமே நிறைய பேர் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க, ஏன் மணிக்கே நடந்திருக்குதே, அவர் மட்டும் ஏன் உன்னை போட்டு கொடுக்கணும்னு நினைக்கணும், இது மணியோட வேலையாக தான் இருக்கும், நான் பார்த்துக்கிறேன். சரிக்கா எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, அந்த பொண்ணோட பாடி எப்போ வந்துச்சு, அந்த பொண்ணு எப்படி இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு ரவி கேட்கும்போது, இந்த பொண்ணு ஒரு ஃப்ரீசர் இந்த மீட்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கண்டெய்னருக்குள்ளே இந்த பொண்ணு தெரியாதனமாக மாட்டி குளிர் தாங்க முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக உறைஞ்சி போய் செத்து போயிருக்குதுங்க அந்த பொண்ணு. அதனால தான் இந்த பொண்ணு வந்து ரவி கிட்ட சுவிட்ச் ஆஃப் பண்ணு, என்னை காப்பாற்று, எனக்கு ரொம்ப குளிருது அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே அதுதான். ஏன்பா அதை கேட்ட அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லைக்கா நான் தான் சொன்னேன்ல அந்த பொண்ணு வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க எனக்கு ரொம்ப குளிருதுன்னு சொல்லிச்சு. அது மாதிரி ஃப்ரீசர் பாக்ஸ்குள்ளே வச்ச பொண்ணோட பாடி வெளியே இருக்கிற அந்த டெஸ்க் மேலே எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரில, எனக்கு பயமாக இருக்குக்கான்னு சொல்லும்போது, பயப்படாதப்பா இதெல்லாம் சகஜம்தான், மறுபடியும் சொல்கிறேன் இதெல்லாம் சகஜம்தான், இங்கே ஹாஸ்பிட்டலில் நடக்கிறதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குது, இது மாதிரி நீ என்ன பண்ணு, எதனா ஒரு தர்காக்கோ இல்லை உங்களோட குலதெய்வம் எதனா ஒரு இடத்துக்கு போயிட்டு மந்திரிச்சு விட்டுட்டு கயிறு போட்டுக்கோ, இல்லைக்கா வேணாம் எனக்கு ஓகே தான் நான் வந்துடுறேன் வேலைக்கு அப்படின்னு சொல்லும்போது, உனக்காக நான் சொல்லலப்பா, மாசமாக இருக்கிறவன் பொண்டாட்டிக்காகவும் வயிற்றில் இருக்கிறவன் குழந்தைக்காகவும் தான் சொல்கிறேன்னு சொல்லி இவர் பக்கத்தில் இருக்க ஒரு தர்காவுக்கு போயிட்டு மந்திரிச்சிட்டு வந்திருக்கிறார். அதுக்கப்புறம் தான் வேலைக்கே போயிருக்கிறார். இவர் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணோட வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்து அந்த பொண்ணோட பாடியை வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ தான் ரவிக்கு ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்குதுங்க, அப்பாடா பிரச்சனைக்கு உண்டான பாடி இந்த இடத்துல இல்லை, அது போயிருச்சு, இதோட நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சிட்டு வந்திருக்கிறாரு. ஆனால் அன்னைக்கு நைட்டு ஒரு 12:45 இவங்க 2 பேரும் மணியண்ணன் ரவி இவங்க 2 பேருமே அவங்க ரூமுக்கு வெளியே உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு அழுகுரல் கேட்குது அதே ஃப்ரீசர் பாக்ஸ் இருக்கிற ரூமுக்குள்ள. இப்போது மணிக்கும் அந்த சத்தம் கேட்குது. ரவி என்ன சொல்கிறாருன்னா, கேட்குதா, இப்படி தான் அன்றைக்கி நான் சொன்னேன், நீங்கள் நம்பலை, என்னை வந்து தப்பாக மாட்டி விட்ருக்கீங்க, நான் ஏன்டா தப்பாக மாட்டி விடணும், நடந்தது தான் நான் சொன்னேன், எனக்கு ஞாபகம் இருந்தால் ஞாபகம் இருக்குன்னு சொல்ல போகிறேன், ஞாபகம் இல்லாதனால தான் நான் அப்படி சொன்னேன், அவள் உங்ககிட்ட அப்படி சொன்னாலான்னு சொல்லிட்டு அந்த நர்ஸை திட்ட ஆரம்பிச்சிருக்கிறார். அப்படிலாம் இல்லைண்ணே வாங்கினேன் உள்ளே போய் பார்க்கலான்னு சொன்னால் மணி என்ன வரமாட்டேன்ட்டு இருக்கிறாரு.
இவருக்குமே போகிறதுக்கு பயம். கிட்டத்தட்ட ஒரு காமன் நேரமாகவே அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் இருக்கிற ரூம்குள்ளே அந்த பொண்ணோட அழுகுரல் கேட்டுக்கிட்டே இருந்திருக்குது. இவங்க யாருமே உள்ளே போகலை. அடுத்த நாளும் இந்த குரல் கேட்டிருக்குது. இப்படியே இப்போ வரைக்கும் ஸ்டில் இந்த நீங்கள் இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிறப்போ முதற்கொண்டு சி பிளாக்ல நைட்டு ஒரு 12:45 1 மணிக்குள்ளே எப்பயுமே ஒரு காமன் நேரம் 20 நிமிஷம் ஒரு பொண்ணோட அழுகுரல் கேட்டுக்கிட்டு இருக்குதாங்க இப்போ வரைக்கும். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, இதை போய் நீங்கள் உங்கள் ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்திட்ட சொல்லலாம்ல அப்படின்னு சொன்னால், இதுக்கு மேலே மோசமாக நடக்குமாங்க ஹாஸ்பிட்டலில்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே இந்த மார்ச்சரி ரூம்லையும் இந்த மாதிரி பாடியை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் இருக்கிற ரூமில் இந்த மாதிரி அமானுஷ்யங்கள்லாம் காமனாக நடக்கிற விஷயமா, அதை கண்டுக்காமல் விட்டுறணுமா? சில இடத்துலலாம் ஒரு மாதிரி மரண ஓலம் கேட்குமாங்க, பயங்கரமாக அலறல் சத்தம் கேட்குமா. இப்போ எப்படி ஒரு வெட்டியாக வேலை பார்க்குறவங்க வந்து சில எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பாடி எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது கையை காலை தூக்கும், வெடிக்கும். அதெல்லாம் சயின்ஸாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உடம்புல இருக்கிற சில அந்த செல்கள்லாம் வந்து வெடிக்கும், அந்த கொழுப்புங்கள்லாம் வெடிக்கிறப்ப அந்த கை கால்கள்லாம் தூக்குங்கிறதுலாம் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் இவங்க சொல்கிறது எல்லாமே டோட்டலி ஒரு மாதிரி மிஸ்ட்ரியாக இருக்குதுங்க. பொணத்தை எரிச்சிட்டு இருக்கும்போது அந்த பொணம் எந்திரிச்சு உட்காந்து அழுகுமாங்க. அதாவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்களோட வீட்டில் அந்த பொணத்தை வச்சு, அந்த பாடியை வச்சு அவங்கள சுற்றி ஒரு 10 பேர் உட்காந்து அழுவாங்க. இது காமனான விஷயம், நம்ம பார்த்துருக்குறோம். அதுவே ஒரு பொணமே எரிஞ்சிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு உட்காந்து அழுது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதையுமே ரவி சொல்கிறாருங்க. அவரோட சர்க்கிளில் ஒரு வெட்டியாக வந்து இவங்களுக்கு ஒரு தூரத்து சொந்த முறையாக அவர் சொல்லியிருக்கிறார் இவர்கிட்ட. அவர் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாராம் இவர்கிட்ட. அப்படி சொல்லும்போது இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறார். ஒரு நாள் ஒரு பொணம் வந்து எரிஞ்சிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு உட்காந்து அழுதுகிட்டு இருந்திருக்குது. பயங்கரமாக இருக்குமாங்க இந்த சத்தம். கேட்குறதுக்கே ஒரு மாதிரி ஈரக்குலையெல்லாம் நடுங்குமா. பேய்னா எனக்கு ரொம்ப பயம், பார்த்தாலே மயக்கம் போட்டு விழுந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆட்கள்லாம் அந்த சம்பவத்தை பார்த்துருந்தா அன்றைக்கி ஹார்ட் அட்டாக் வந்து செத்தே போயிருப்பாங்களாம். அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்திருக்குது. ஸோ இதோட ரவியோட ஸ்டோரி முடிஞ்சதுங்க. அவர் இன்னுமே அங்கே தான் வேலை பார்த்துட்ருக்கிறாரு. அவருக்கு இது பழகிருச்சான். இன்னுமே அவரோட வாழ்க்கையில் ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடந்திருக்குது. அவரோட நண்பர்களுக்குமே ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடந்திருக்குதான். ஹாஸ்பிட்டலில் மட்டும் இல்லை, ஹாஸ்பிட்டல்லேருந்து வீடு வரைக்கும் துரத்திட்டு இருந்த அமானுஷங்கள்லாம் நிறையா இருக்குது பிரதர். அதை நான் அடுத்தடுத்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு என்னோடய ஸ்டோரி, என்னோடய லைஃப்பில் நடந்த மொதல் சம்பவம் இதுதான். இதை நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாகவே ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு எப்படி சொல்லன்னு தெரிலங்க. நிறைய இடங்களில் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு நாங்கள் வந்து நைட் டைம் பொழுது போகாமல் உங்களோட வீடியோ தான் நாங்கள் பார்ப்போம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பயங்கரமாக இருக்கும், டெபிள்ஸ் கிச்சன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஐடியாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த ஜாப்பாக இருக்கட்டும், எல்லாருமே பார்ப்பாங்கன்னு. ஃபார் த ஃபஸ்ட் டைமாக மார்ச்சரி ரூமில் உட்காந்துக்கிட்டு, மார்ச்சரி ரூமுக்கு வெளியே உட்காந்துக்கிட்டு உங்களோட ஸ்டோரி தான் பிரதர் பார்ப்பேன்னு சொன்ன ஆள் ரவி தாங்க. இந்த ரவி பிரதருக்கு நான் என்ன சொல்லன்னு ஒன்றுமே புரியலை. அந்த இடத்துல வச்சு நம்ம வீடியோவை பார்த்து எத்தனை டெட் பாடிஸ் வந்து நம்மளோட வீடியோவை வாட்ச் பண்ணிகிட்ருக்குன்னு தெரில. அங்கேருந்து எனக்கு டக்குன்னு தோணுச்சு, சிரிப்பாக இருக்கலாம் மேபி உங்களுக்கு, பட் அவர் சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுச்சுங்க. ஆத்தா எந்த இடத்துல உட்காந்து என்ன ஷோ பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிற இவரோட ஸ்டோரி இருக்கு இல்லையா, இதையுமே அவர் அங்கே தான் உட்காந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பார்ப்பாராம். இந்த மணி என்ன அவங்க கூட தான் உட்காந்து பார்ப்பாராம். பிரதர் மணி என்ன வந்து உங்களுக்கு எதனா சண்டை வந்துடாதா, நீங்கள் சொன்னதெல்லாம் சொன்னால் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் அதெல்லாம் வராது பிரதர், நாங்களாம் வந்து அண்ணன் தம்பிங்க மாதிரி தான் பழகிட்டு இருப்போம், அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இதோட ரவி என்கிட்ட சொன்ன ஸ்டோரியை நான் என்னோட நரேஷனில் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியில் எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அண்டு இவர் ரவி பிரதரோட இன்னும் நிறையா ஸ்டோரி இருக்குது, ஒரு 7-8 ஸ்டோரி இருக்குதான். ஒவ்வொன்றா உங்ககிட்ட டைம் கிடைக்கிறப்ப சொல்கிறேன் பிரதர் அப்படின்ட்டு இருக்காரு. அவர் சொல்ல நான் உங்களுக்கு அடுத்தடுத்து இந்த டைட்டில்லையே பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் போடுறேன் அவர் எனக்கு அனுப்புனதுக்கப்புறமா. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.